எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரெட் வச்சு செய்யக்கூடிய சூப்பரான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வாயில் வைக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இப்போ சாஃப்ட் பிரெட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நான் 10 பிரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். இந்த பிரெட் பீசஸோட ப்ரௌன் எட்ஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌன் எட்ஜஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி லேசாக தூள் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பிரெட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் பிரெட்ஸ் எல்லாத்தையுமே பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிரெட் புட்டிங் செய்கிறதுக்கான மிக்ஸ் தயார் பண்ணிக்க போகிறேன். பிரெட் புட்டிங் மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 எக்ஸ் இந்த மாதிரி முழுசாக உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்பூன் பிளெண்டர் எது இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் பவுடர் பண்ண சுகர் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சுகர் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சுகர் நல்லாவே எக் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நான் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது. பால் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பிரெட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட் புட்டிங் செய்கிறதுக்கான மிக்ஸ் தயாராகிடுச்சு. இப்போ நான் கேரமல் தயார் பண்ணிக்க போகிறேன். கேரமல் செய்கிறதுக்காக கேஸில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காம தான் நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்க போகிறோம். கேஸை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சுகர் நல்லா கரைஞ்சி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேரமலை நீங்கள் எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இந்த கேரமல் சேர்த்ததுக்கப்புறமா சூடு ஆறுறதுக்குள்ளேயே இந்த மாதிரி எல்லா சைடுமே பரவுற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கேரமல் பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டிங் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இதை மூடுறதுக்காக ஒரு தட்டு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடும்போது ஏர் போகிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் குக்கரில் தான் புட்டிங் செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் ஒரு ஸ்டாண்ட் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த குக்கர் அடியில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டிங் பாத்திரத்தை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கருக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு விசில் எதுவுமே போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ இதில் மூடி போட்ட பிளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. இந்த புட்டிங் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா ஸ்பூன் ஏதாவது வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புட்டிங் நல்லா ஆறிடுச்சு.
இதோட ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு கத்தி யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரொம்ப சாஃப்டான புட்டிங் ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.